ஹாய் கைஸ், நம்ம மெமரி ஆச்சு நோட்டர்ஷிப் உடனே எபிசோட் 219 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாஸ் இருங்க. இல்ல இல்ல இல்ல, தயவு செஞ்சு நில்லுங்க. ஏன் நிறுத்தணும்? நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இது கஷ்டமான விஷயம். லார்ட் டான்சோ இறந்துட்டாரு. இப்பதான் ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால அவனுக்கு சிலை கிடையாது. அவன் சிலையை வைக்காதீங்க, விடுங்க. நீ விளையாடுறியா? கண்ண மூடுனாலே அந்த பக்கம் தான் கனவுல வருது. அவ்வளவு தூரம் நான் படிச்சு வச்சிருக்கேன். இப்ப வந்து இப்படி சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா. டேமேஜ். இப்ப என்ன பண்றது? கக்காஷி உங்களுக்கு பரிச்சயமானவர் தானே, ஈஸியா வரைஞ்சிடலாம் பாரு. அப்போ அடுத்த ஹோக்காக பண்ணல. கேட்டு சொல்லு. அவ முதல்ல உரோச்சி மார்க்கு தான் வேலை செஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் அகாட்சுகில ஒரு ஷினோபியா சாஸ்கே கூட வந்து வேலை செஞ்சிருக்கா. அப்படின்னா அவகிட்ட நிறையவே தகவல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அங்க சண்டை பண்ணும்போது அவ அங்க இருந்ததா சொல்றா. அப்ப அவங்க சண்டை போட்டதுக்கான சாட்சி நீதானா? விசாரணை எப்படி இருக்கும் தெரியல. சாரி, அவளை இன்டெல் டிவிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச தகவல்களை வாங்க பாக்குறான். அவளை கூட்டிட்டு போங்க. உத்தரவு. ஆமா, மின்னல். நிறுத்துங்க. நான் எஸ்கேப்ல ஒண்ணு ஆக மாட்டேன். தயவு செஞ்சு கைய விடுறியா? எனக்கு தாங்கமா இருக்கு. முதல்ல குடிக்க ஏதாவது கொடுங்க. நான் கேட்க இன்னும் ஹோட்டலுக்கு வந்து நினைப்பா. லேடி சொன்னாடி எப்படி இருக்காங்க? இன்னமும் சுயநினைவு இல்லாம தான் இருக்காங்க. ஓ அப்படியா? வேற எந்த கேள்வியும் இல்லாத பட்சத்துல நான் பெரியவங்களே போய் பாக்குறேன். வேற வழி இல்ல, நான் தான் ஓகே ஆகணும். லீஃப் வில்லேஜ் உடைய கமாண்டர்ஸ் இப்ப அங்க சேம்பர்ல தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அடுத்த ஹோக்காக யாருன்னு முடிவு பண்ணணும். உண்மைதான், அது எனக்கும் தெரியும். இவருக்கு தெரியாத விஷயம். சாஸ்கேவா அப்படி பண்ணா? என்னால இத நம்பவே முடியல. அதனாலதான் சொல்றேன், அந்த சாஸ்கேவை இனிமே நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சாசுகே கூட தனியா சண்டை போட போறியா? நீ அப்படியே அது சொன்னதும் நாங்க எல்லாரும் அத டக்குனு ஏத்துப்பாங்கற நினைப்பா உனக்கு? டென்டன் சொல்றதும் உண்மைதான் நருட்டோ. எல்லா நேரமும் இதே மாதிரி உன்னை தனியா விட முடியாது. காரணம் என்னன்னா, இது மொத்த ஊருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. யோசிக்கல. இங்க வந்த உடனே நீ எல்லா தகவலையும் சேகரிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்படி பேசுவன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்க நாங்க எல்லாரும் சாஸ்கியாவை கொன்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம். நீ இதை தனியா பண்ண கூடாது. நருட்டோ, இங்க பாரு, கண்டிப்பா நீ சாஸ்கேவை கொல்றேன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அவனை பாதுகாக்க மட்டும்தான் முயற்சி பண்ற. அப்படி எதுவும் இல்ல. அவனை காப்பாத்தணுங்கிற எண்ணம் எனக்குள்ள ஒரு துளி கூட கிடையாது. நான் செத்தா ஒன்னா சாவன்றானுங்க ரெண்டு பேரும். டான்ஸோவை எதிர்த்து சண்டை போட்டதுனால இப்ப சாஸ்கே கண்டிப்பா வீக்கான ஸ்டேஜ்ல மட்டும்தான் இப்ப இருப்பான். நீ அப்ப அவனை கொல்ல முயற்சி பண்ணல. மாதிரா உச்சிஹா அங்கதான் இருந்தாரு. அதனால நாங்க நினைச்சிருந்தாலும் அவனை எங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லு. நீங்க அவனை அப்படியே விட்டுட்டு வந்தது தப்பு. கமான் நருட்டோ, என்னாச்சு? உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த ஊரையே தாக்கின பெயினையே பொழுது கட்டின ஹீரோ தானே நீ? ஹீரோவா? பின்ன பெயின மாதிரியே உன்னால சாஸ்கேவையும் தோக்க அடிக்க முடியும். அது உண்மை கிடையாது. ஏன்? பலசாலியா இருக்கிறதால மட்டும் சாஸ்கேவை வீழ்த்த முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அது மட்டும் சொல்லவும் முடியாது. அது என்னன்னு சொல்ல நருட்டோ. என்ன கண்டுபிடிச்சு? சாஸ்கே கூட யாரும் மோதக்கூடாது. அவன் மோசமான நிலைமையில இருக்கான். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? என்னால மட்டும்தான் அவன் கூட மோத முடியும். இப்போதைக்கு அது மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ சொல்றது ஒன்னும் புரியல. என்ன ஆச்சுன்னு எங்க கிட்ட விளக்கமா இப்ப சொல்ல. அதுக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். என்ன நம்புங்க. மறுபடியும் புரியாத மாதிரியே பேசி எதுக்கு நம்மள இப்படி குழப்புறான்? நருட்டோ, இத பாரு சாஸ்கே, ட்ரை பண்ணி பாரு.
இப்போ என் மனசுல என்ன ஓடுதுங்கறத நீ கண்டுபிடிச்சு ஆகணும். உன்னால முடியுமா? என் மைண்ட ரீட் பண்ண, என் உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியுமா? ஒருவேளை நாம 2 பேரும் ஒன்னா மோதணும்னா 2 பேருடைய சாவும் உறுதி. நாருட்டோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ எங்க கிளம்புற? நருட்டோ நருட்டோ எங்க போற? அடுத்ததா டான்ஸவும் போயிட்டானா? ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவுதான் reaction-ஆ? நல்லது பண்ணியிருந்தா அவன் உடனே இறந்திருப்பான். உடனே ஒரு கவுன்சில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடுத்த ஹொக்காகே யாருன்னு நம்ம முடிவெடுத்து ஆகணும். ஏற்கனவே 4 ஊர் ஹொக்காகே முடிவு இல்லாம அலைடு ஷினோபி ஃபோர்ஸஸ் உருவாக்குறதுல தாமதம் ஏற்படும். அப்ப வேற வழியே இல்ல. உன்னையே அடுத்த ஹொக்காகேவா ஆக்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். நம்ம அலைட் நேஷன் சாண்ட்லயே உன் பேரதான் சொல்றாங்க. நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால இத முழுசா ஏத்துக்க முடியல. என்னாலையும் தான். ஏன்னா என்னோட கேரக்டருக்கு ஹொகாகேவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லது நடக்கும். ஃபியூடல் லார்ட்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு உன்னை கூப்பிடுறோம். எப்ப வேணாலும் அழைப்பு வரலாம். எல்லாத்துக்கும் தயாராகிரு. இதுல நான் பெருசா தயாராகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கக்காஷி, அடுத்த ஹொக்காகேவான உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். என்னதான் டான்ஸோக்கு தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருந்தாலும் கூட அவன் இது எல்லாத்தையும் ஊருக்காக தான் பண்ணான். பகல்ல யூரோசனோ ராத்திரில டான்ஸோ உயர்ந்தப்ப லேஃப் வில்லேஜ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சுமூகமா தான் போச்சு. இதே போலதான் நானும் வெளியே கேடு கட்ட வேலை இருக்கணும்னு பண்ணி உள்ள சுகமா போய் நான் உன்னை கட்டாயப்படுத்தல. எல்லாத்தையும் நீயே தனியா பண்ணணும்னு அவசரப்படாத. துணைக்கு ஆட்களை கூட வச்சுக்கிட்டா தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். அந்த காலத்து ஆட்கள்னு பார்க்கும்போது இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஒரு ஷினோபியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. சுத்தமாக அப்பா விட மாட்டாரு. அவர் ஏதாவது பேசிடுவாரு நம்ம. பாட்டி எழுந்துக்கும் போது எல்லாம் பழைய மாதிரி வந்துருக்கும். சென்சே என்ன அடுத்த ஹொகாகே ஆக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இவரா? ஒரு வழியா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் போல. ஆனா நீ எப்படி இருக்கங்கறத கொஞ்சம் சோதிக்கணும். ஓகே. அங்க நடந்து எதுவும் உன்னை காயப்படுத்தல? ஐயோ, நான் நல்லா இருக்கேன். சாரி, அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு போட்டி போடலாமா சொல்லு. ஊரோட ஒக்காகேன்னா எப்படி இருக்கும் காய்? எதுக்கு இது? எதுக்கு நான் கேக்குறேன்? எதுக்குன்னு கேக்குறானே? எதுக்குன்னு சொன்னாதான் நீ வருவியா? ஏன்னா நீ நானும் இதுவரை ரைவல்ஸா இருந்திருக்கோம். ஏன் உனக்கு எனக்கு நடுவுல 100 மேட்சஸ் மேல நடந்திருக்கு. ஏய், நான் எல்லாரையும் சமாளிச்சிருந்தா உன்னதாண்டா சமாளிக்க முடியல அப்படின்னு அப்படின்னா வருவேன். சரி. சரி, ஷேரிங் யூஸ் பண்ணாத. ராக் பேப்பர் சீசர். காஷி, நீங்க அதெல்லாம் பண்றீங்க. வேண்டாம். அதுதான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க போற போட்டி. அங்க மேல ஒரு ஃபினிஷிங் லைன் வச்சிருக்கேன். அங்கதான் நம்ம 2 பேரும் போக போறோம். காய், இப்ப இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம். தெரியும், உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சவாலை ரெடி பண்ண. நீ அதை சமத்தா ஏத்துப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே. நீயா நானு பாத்துடலாம். அப்படி வா மணிக்கு, நீயா நான் பாத்துடலாம். சரி, இப்ப எதுக்காக நீ வில்லேஜோட எல்லை கோட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அடம் பிடிக்கிற? ஏன்னா இந்த சேலஞ்ச நான் ஃபுல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். என் ஆள் மனசுல இது தோணுச்சு தெரியுமா? சரி, போட்டிக்கு தயாரா இருக்கியா? நான் பிறந்ததுல இருந்தே தயார் தான். ரன்னிங்கா? கக்காஷி ஓடுறது பத்தக்கான்னு வர்றேன். தான் போறாங்க. ஐயோ, ஊருக்குள்ள என்ன ஏன்னுக்கிறீங்க 2 பேரும்? அவங்க கண்ட்ரோலே இல்ல. கண்ணு முடியலாம் புதுங்க. ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க நினைச்சுக்கிறாங்கயா. அக்காஷி, எதுவா? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குப்பை தொட்டியில இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன். அட்டப்பாவி, ஏமாத்தாரு. ஐயோ,
பின்னாடி போயிட்டு இருக்கிற அடிக்கிறது போடு. உலகமாரோட மோசமான வந்துனுங்கிறாங்க. இப்ப என்ன இன்னும் நரோட்டோ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டா. பரவாயில்ல, விட்டு தள்ளு. அத பத்தி யோசிக்கிறதா என்ன ஆயிட போகுது? அது எனக்கே தெரியும். அவனா வாய் திறந்து சொன்னா மட்டும்தான் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏண்டா கடைசி கையில வாங்குறது. சொல்லுவான்னு நம்புறேன். இவங்க 2 பேருமா என்ன பண்றாங்க? ஏன் இப்படி ஓடிட்டு இருக்காங்க? ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறியா? அப்படியே கிட்ட போயிட்டாங்க. இப்பதான் ஊருக்கு நடுவுல வராங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து. இவ்வளவு நாள் தெருவிலே ஓடிட்டு இப்படி மேல ஓடுறது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். இவங்களுமா ஊரே பார்த்து சிரிக்க நீ போது எடுத்திருக்க இந்த முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். எனக்கு சத்தியமா எல்லாம் சீரியஸா பேசினுங்கிறாங்க. நான் சாஸ்கேவை பத்தி தான் சொல்றேன். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற வழி இருக்குன்னு உனக்கு தோணுதா? எனக்கு தெரியல, ஆனா அவன் கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் உன்னை முழுசா நம்புறேன். ஓ, அது நம்ம ககாஷி சென்சி அப்புறம் காய் சென்சி தானே? ஆமா. நீ எங்கடா வர்ற? என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நானே இவங்களை வெளுக்க போறேன். சந்தேகமே வேண்டாம், அது அவங்களுக்குள்ள இருக்க ரைவல்ரி கான்டெஸ்ட் தான். ஏனே காய்க்கு உனக்கு ஆகாது. ஆரம்பிச்சிருக்கணும். அவருக்கு எப்பவும் இதே வேலையா போச்சு. தப்புமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவருக்கு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. அது என்னது? வேற மாதிரி இருக்கு. என் ரைவல் தான் எப்படித்தான் இருக்கணும். காய்ச்சி நெஞ்சு விரிச்சிட்டு ஓடினே. இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளை யாருனமா செங்குத்து இங்க பாத்தியா? காய் சென்சை அவர் எதிரியோட சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல நான் என் ட்ரைனிங்க முடிச்சுடுறேன். எதிரியா? இல்ல இன்ட்ரெஸ்ட் தான் போய்கிறாரு. எண்டுக்கு இவன் தான். சேம் சேம் தான். 2 பேர் குறைச்சு இல்ல. யாரு ஜெயிச்சாங்க? இந்த போட்டியில ஜெயிச்சுட்டாரு. எப்படி ஒன்னாதான்டா வந்தாங்க? என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காய். வாழ்த்துக்கள். ஹே, இதுக்கெல்லாம் யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா? சொல்ல. இப்போ ஹொக்காகே ஆயிட்டல்ல, அதுக்காக வாழ்த்துக்கள். தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்க. நீ அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளால கண்டிப்பா சேர்ந்து விளையாடவே முடியாது. அதனாலதான் நீ ஹொக்காகே ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம விளையாடிக்கலாம்னு நான் யோசிச்சேன். ரொம்ப நன்றி ககாஷி. ரொம்ப நன்றி. ஆனா இது கடைசி முறை கிடையாது. தப்பா நம்ம நினைச்சேன். எப்பவுமே ரைவல்ஸா தான் இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாரு காய், நான் உன் கூட இப்படி விளையாடுறதுதான் எனக்கு ரீஅஷூரிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது திரும்பவும் நடக்கும். அந்த மொத்த உரிமை என்னால கண்டிப்பா பாத்துக்க முடியாது காய். நான் சொல்றது கேக்குதா? நீ மாவனே நீங்க தான் இந்த ஊரோட அடுத்த ஹொக்காகே ஆக போற. மூஞ்ச காட்டுங்க. கரெக்டா? ஆமா. ரொம்ப நல்லது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்பவே உங்க முகத்தை அளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மோல்ட் ரெடி பண்ணணும். அது வந்து எனக்கு மூஞ்ச காட்டு வரா. என்ன? ஹொக்காகே ஸ்டோன் பேஸ ரெடி பண்றதுக்காக தான் இப்ப நான் இத பண்ண போறேன். லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு வலிக்குது. ஹொக்காகேவா இருக்கிறது சுலபமான விஷயம் இல்லன்னு இப்ப நல்லா புரியுது. ஆளாளுக்கு இழுத்துன்னு போறாங்க. என்னோட பரம ரைவல் கூட இந்த மாதிரி லாஸ்ட் பூச்சிட்டு தூக்கி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இருந்தாலும் அது அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு சென்சே. ககாஷி இப்ப ஹொக்காகே ஆயிட்டதால நான் மனித குலமை இதுவரைக்கும் அடையாத ஹொக்காகேங்கிற பதவியையும் தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த பதவியை நிச்சயமா அடைவேன். கண்டிப்பா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சென்சே. ரொம்ப நன்றி லீ. அது இருக்கட்டும், ஹொக்காகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எதுவும் இல்ல. தெரியலையே. நல்ல ஹேர் ஸ்டைல். இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? ஆமா, சில சமயம் இப்படிதான் இருக்கும். ஹெட்பேண்ட ஒழுங்கான ஆங்கிள் வைங்க. அது இப்படிதான் டான்ஸும் பண்ணீங்களா? அவசியம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை அந்த சிலையை வடிச்சிட்டா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு புரியுது. வால் அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல, எதையும் மிஸ் பண்ணல. நல்லது. அப்ப போய் மோல்ட ரெடி பண்ணிடலாமா? கண்டிப்பா. இது வந்து பிளாஸ்டரா? ஆமா ஆமா, பயப்படாதீங்க. இதை எடுத்து ஒரு சின்ன லேயரா உங்களோட முகத்துல பூசி அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்தோம்னா உங்க முகத்தை நச்சு கிடைச்சிடும். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க மாஸ்க கொஞ்சம் கழட்டுங்க, இல்ல நான் மூச்சு அடைக்கும். மாஸ்க கழட்ட சொல்றேன். முடியாதா? ஏன்னா இப்படி மாஸ்க் போட்டுதான் சேலை நல்லா இருக்காது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? பாட்டி சிசுனே, என்ன ஆச்சு? பேசுறாங்களா? பாட்டிக்கு என்ன ஆயிடுச்சா? நீ ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஹொக்காகே ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே உனக்கு தான் இருக்கு ஷிகாகோ. அட ஏன் நீ வேற? பேசாம நானே ரிட்டையர்ட் ஆயிட்டு என் பையனை பாத்துக்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதையே பண்ண முடியாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுது. என்னால நம்பவே முடியல. டான்ஸ் அகாட்ஸ்கியோட கைகளால இறந்ததை நினைச்சா. ஆமா, அடுத்த ஹொக்காகே யாருன்னு நம்ம முடிவெடுத்து ஆகணும். நாங்க எல்லாரும் ஒரு மனசா ககாஷி ஹட்டாகேவை ரெக்கமெண்ட் பண்றோம். ஓ, அவர் எனக்கு நல்லாவே தெரியுமே. ககாஷி, நீ உள்ள வரலாம். உண்மையாவே ககாஷி ஒரு நல்ல சாய்ஸ் தான், சந்தேகமே வேண்டாம். ககாஷி ஹட்டாகே, நான் உன்ன உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அது வந்து இப்ப நான் இவரை எத்தனாவது ஹொக்காகேவா அப்பாயிண்ட் பண்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனாவது ஹொக்காகேவா? டான்ஸ் 6வது ஹொக்காகேன்னு சொன்னோம். ஆனா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அதனாலேயே ககாஷி 6வதுன்னு சொல்றதா இல்ல 7வதுன்னு சொல்றதா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அபிஷியலா சொல்லவே இல்ல வெளியே. என்னதான் ஃபார்மலா டான்ஸோ பதவி ஏத்துக்கலன்னாலும் கூட என்ன நம்பர் சொல்றது? நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். நான் 7ன்னு தான் சொல்றேன். ஆனா அது எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. குழப்பமா இருக்கு. முடியாது. இல்ல நான் சொல்றேன். சரி, நான் வரலாறு முக்கிய அமைச்சர் ககாஷி ஹட்டாகே, நான் உன்ன. தப்பா எடுத்துக்காதீங்க. காய், நீ எதுக்குப்பா இப்ப வந்த? இன்னும் இந்த மீட்டிங் முடியவே இல்லையே. ஒரு திடீர் மாற்றத்தை தெரியப்படுத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? என்ன மாற்றம் அது? இருந்துட்டாங்க. கக்காஷி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு நாளாதான் அவரோட பாத்துருக்கலாம். ஊர்களுக்கு தகவலை தெரியப்படுத்திடுங்க. லீஃப் வில்லேஜோட ஹொக்காகேவான சுனாடே முழுசா குணமடைஞ்சிட்டாங்க. மத்த ஊருடைய ஃபியூடல் ஆர்ட்ஸ்க்கும் இந்த தகவலை தெரியப்படுத்திடுங்க. நம்ம ஊருடைய மக்களுக்கும் இந்த தகவலை உடனடியா இந்த டைம் தெரியப்படுத்தணும். கக்காஷி அந்த வந்து வேலையை நீயே பாத்துக்க. அப்படின்னா நான் இப்ப வீட்டுக்கு போனா பிரச்சனை எதுவும் இல்லையே. நீ இப்போ வேலை இல்லாம இருந்தா கூட வாங்க, அப்படியே சூஷி கடைக்கு போய் நம்ம 2 பேரும் யார் அதிகமா சாப்பிடுறாங்கிற போட்டியை வச்சுக்கலாம். கண்டிப்பா. நில்லுங்க. சேலையே வாடா, வீட்டுக்கு போ. இப்ப என்னாச்சு? ஏறி இறங்கிடுங்க. என்ன விளையாடுறீங்களா? என் உழைப்பெல்லாம் பாலா போச்சு. ஐயோ, இந்த எபிசோட் செம்மையா இருந்தது. அதுவும் காய் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வராரு. அப்போ வந்தா கூட செம்ம ஃபன் பண்ணி பயங்கரமா சிரிக்க வச்சு அந்த எபிசோடே கலகலன்னு ஆயிக்கிறாரு.
அது இல்லாமல் அவர் அன்பை வெளிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னென்னா இப்போ காய் மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ அதுதான் கக்காஷி. 2 பேரும் அந்த ஒரு இதில் செம்ம காம்போவாக இருப்பாங்க. இப்போ பொதுவாக நம்மளே வந்து யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்ம ஏஜில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தானா, டேய் உனக்கு என்ன வயசு, அது எருமாடு மாதிரி இருக்க, மெச்சூர்ட்டு நடந்துக்கடா, என்னடா இப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். நான் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன், நான் பெருசாக இப்படிலாம் சிலித்தனமாக சில விஷயம்லாம் பண்ண மாட்டேன்ட்டு நம்ம ஒரு ஸ்டிஃப்னஸ்குள்ளே போயிடுவோம்ல. இங்கே அதெல்லாம் கிடையாது. அது எத்தனை வயசானாலும் அதுதான். அந்த சந்தோஷம் தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வேணும். எத்தனை வயசானாலும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுதான் எங்கள் 2 பேரும் பண்ணுறது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபான ஆள். என்ன சொல்கிறது, அப்படியே நேர்கோடாக நிற்கிறவர், எதுக்கோ அது வளைஞ்சு கொடுத்து அப்படி போகாமல் வந்து பொறுப்புன்னு அப்படி இருக்கிற ஆள். ஆனால் காய் கூட இருக்கும்போது மட்டும் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம். அவர் வந்து எப்படி சொல்கிறது, கலாய்க்கிறது அப்படி தெரிஞ்சாலுமே காய் கூட இருக்கும்போது அவருமே ஹாப்பி ஆகுறாரு. அது அவர் வார்த்தையில் புரிஞ்சது. எனக்கும் இந்த ரிலாக்ஸ் தேவைப்பட்டது, நான் இப்போ நிறைய குழப்பத்தில் இருந்தேன், நீ என்னை தீர்த்து வச்சுட்ட, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காயோட மைண்ட் வைஸுமே எனக்கு ரொம்ப பிடிங்க காய். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து காயின்ட்டு. ஸோ இப்பயும் பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. பெரிய மனுஷன் நீங்களாம் ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களே இந்த டைமில் அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த ரன்னிங் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு யோசனை போயிட்டுருக்கு, ஆமாம்ல இதுக்கு மேலே வந்து ஓகே ஆகிடுவார், ஊருக்குள்ளே வேறு இவ்வளோ பிரச்சனை. போன எபிசோடே சொன்னேன், இங்கே பொருளாதாரம்லாம் இப்போ வாருக்கு ரெடி பண்ணோம், சின்ன பிள்ளை ரெடி பண்ணி எவ்வளோ தலைவலி அவருக்கு அப்படின்றப்போ அவர் எவ்வளோ மன உளைச்சல் இருப்பாருன்ட்டு அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. காய் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒக்காகேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த இப்போ தானே வந்திருக்கான், ரிலாக்ஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு நான் நினச்சிட்டேன். பார்த்தா ஓகேன்னு தெரிஞ்சு இதுக்கு மேலே கடைசியாக விளையாடிடுவோம், அதுக்கப்புறம் நான் எஸ் சார் நோ சார்னு சொல்கிற நிலமை வரும், அதுக்கு மேலே வந்துட்டு நான் பண்ணால் இருக்க முடியாதா அப்படின்றதுக்காக கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கக்காஷி அப்படி இல்லை, நான் ஆனாலும் உங்க கூட இருப்பேன்டா, நண்பன் தான்டா அப்படின்னும் போது 2 பேருமே பெரிய மனுஷங்களாக தெரிஞ்சாங்க. இப்போதான் சில்லியாக தெரிஞ்சவங்க அந்த இடத்துல 2 பேருமே நீங்கள் தாண்டா பெரிய மனுஷங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க. அதில் வேற லீவரை நிப்பாட்டி வச்சுட்டு வந்துக்கிறாரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, கக்காஷி ஓகேவே பார்க்கலாம் நானும் ஆசைப்படுறேன், ஆனால் அது நடக்குமாது. கிட்ட வந்து போகுதுங்க. அப்போ வந்து கிட்ட டான்ஸ் ஓகே எடுத்தான், இப்போ கிட்ட வச்சு பாட்டியே எழுந்து அதை வந்து ஆஃப் பண்ணிச்சுன்ற மாதிரி. அது சந்தோஷமாக, அந்த பாட்டி ஒரு பக்கம் எழுந்தது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் வந்து கக்காஷி அங்கே கிட்ட நிற்க வச்சுட்டு இல்லைன்னு அனுப்புறது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், எல்லாரும் வந்து சீரியஸாக இருந்தாங்க. பாட்டி வந்து எல்லாம் டப்புன்னு அது மதிக்காமல் டப்புன்னு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது அது ஒரு மாதிரி இருந்துச்சு கக்காஷி அந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸாக தான் இருக்குது. அப்பாடா எப்பா எவ்வளோ தலைவலி வரும்னு நினச்சேன், பாட்டியே விட்டாங்க, நம்ம துணையாக நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலாக்ஸாக தான் இருப்பார். பட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் நிற்க வச்சுட்டு அனுப்புறது. அதெல்லாம் ஃப்ரீயாக ஒரு சண்டை போதுனா கூட போய்க்கலாம். இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதில்லை. உட்காகவே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது வில்லேஜும் பார்த்துருக்கோம், நான் இங்கேயும் பார்த்துருக்கோன்ற ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். இப்போ ஃப்ரீ நரோட்டாக்கு என்ன வேணாலும் அவர் பக்கமாக நின்று பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா பசங்க கூட போயிட்டு அவருடைய இதுலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓகே கிட்ட இங்கேருந்து ஆர்டர் தான் கூட போக முடியாது, வெறும் அவர் வந்து சொல்ல தான் சொன்னேன், எதுக்குமே அவர் கூட நிற்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படியே ஆகிடுமோன்னு நினச்சி போயிருந்தா இல்லை அவங்க நிற்க. அதேமாதிரி காயோட சந்தோஷமாக புரிஞ்சது, வந்துட்டாண்டாடி அதுவா நான் வேறு இப்போ போயிடுவானு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது கக்காஷி இப்படி நிற்க வச்சுட்டு போய் நான் அந்த வருத்தம் கூட அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு டக்குன்னு அந்த எந்த எண்ணத்துக்குமே போக விட மாட்டேன்றாரு. அவ்வளோ கேர் பண்ணுறாரு கக்காஷி. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பாட்டி எழுந்ததுக்கு அப்புறம் தான் கதையே தெரியும் என்னென்ன நடந்து எவ்வளோ நடந்துச்சு. அது படுத்த கொஞ்ச நேரத்துக்கு அது எழுந்து இன்னும் ஷாக் ஆகும். ஏன்டா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் தாண்டா படுத்து அதுக்குள்ளே இவ்வளோ பிறகு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாட்டி வந்துட்டாங்கன்னா வேறு லெவல் தான். அவங்க வேறு மாதிரி இப்போது இங்கே இருக்கிறது அதெல்லாம் இல்லை, வா டக்குன்னு வா நில்லு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆளுமே வந்து அது ரொம்ப மிஸ் பண்ணேன் இத்தனை நாள். ஸோ அது ரிட்டன் வந்துச்சுன்றப்போ சந்தோஷம்தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து சரி பண்ணிடும், சமாளிச்சிடும், ஊர் எப்படி இருந்தாலும் அது ஒன்று பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அதுவும் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எழுந்துட்டிங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு வந்தது கூடாது, அழுததும் என்னென்னமோ நினச்சிட்டேன் நான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி இன்னொரு விஷயமும் மிஸ் ஆச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ கக்காஷி முகம் இங்கே காட்டி தான் ஆகணும், அவர் வரைஞ்சி அந்த இது எடுத்து போடணும்னு சொன்னார். நான் அது பார்க்க ஆசைப்பட்டேன். அட்லீஸ்ட் அந்த சிலையிலையாவது ஒரு முகம் என்னன்னு பார்த்துடலாம், இப்பயாவது தெரிஞ்சுடும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் போச்சு. அது கடைசி அந்த மூஞ்சியும் காட்ட மாட்டீங்க, மறந்து போயிட்டேன். கரெக்ட் தான், அப்படி இருந்தா கூட அந்த ஃபேஸ் அது தெரிஞ்சிருக்கும். எல்லாம் போச்சு. சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது, பாட்டி நீயா எழுந்து நான் கேட்க முடியும். அதுக்கு வந்து இத்தனை நாள் ஏங்கணும் எப்படா எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது சந்தோஷம்தான் பாடணும். இந்த பக்கம் கக்காஷி விஷயத்தில் மட்டும் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அங்கே நருட்டோவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நான் பார்த்துறேன்டான்ற சரிடா என்னன்னு சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானடா அப்படின்றோம்.
பட் கக்காஷி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நேரம் விட்டு இப்போதைக்கு எதுவும் வாய் திறக்காதுன்ட்டாரு. அதனால அவன் கண்ட்ரோலில் காட்டினேன். வரும்டா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது சொல்கிறப்போ கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சுப்பாங்க அந்த வழியை. நம்ம நிஜிக்கெலாம் நல்லாவே புரியும் அதெல்லாம். ஸோ எல்லாமே புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் சாஸ்கே மேலே அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இட்டாச்சி விஷயம் என்ன, அவன் ஏன் இப்படி ஆயிருக்கான், என்ன வழின்றதை சொல்கிறப்போ எல்லாருமே அது ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கீபா மட்டும் பாருங்களேன், எப்பவுமே வந்து பொறுமையாக இருக்காது. அவசர அவசரமாக சொல்லு என்ன என்ன அப்படின்னு கேட்டுனே இருப்பாங்க. இது நரோட்டோ சொல்லையா, அப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, நான் அவன் அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேன். எனக்கு அது சொல்லணுன்ற மாதிரியே நிற்பான் கீபா. ஆனால் வந்து இன்னாட்டா வாயே திறக்கலையே, அமைதியாக நிற்கிறா எல்லாத்துக்கும். டென்டன் கூட இங்கே ஆத்திரப்படுறா, அவள் அமைதியாகிறா. ஏய் நீ என்ன தனியாக போடுற, அவள் தானே வந்து எமோஷனாக நினச்சேன். பின்னாடி வந்து நருட்டோ நீ போறியா அப்படின்ட்டு ஏதாவது டைலாக் வரும்னு நினைக்கிறேன். அமைதியாக நின்றுட்டு இருந்தா நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இந்த பக்கம் எல்லாமே ஓகே தான். கொஞ்ச நேரம் ஏதோ சிரிக்க வச்சிருக்கேன் காய் மூலியமா. ஏன்னா எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ போக போகுது, இதுக்கு மேலே எல்லாமே சீரியஸாக தான் போக போகுதுன்ற டைமுக்கு காய் வந்து ஃபன் பண்ணாரு. அந்த டான்ஸ் ஒன்று பண்ணாங்களே 2 பேரும், எதிர்பார்க்கவே இல்லை கக்காஷி அதை சேர்த்து பண்ணுவாருன்ட்டு. அவர் கூட சேர்ந்து கெட்டு போய்க்கிறாரு அறிவே. அது தெரிஞ்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது வெளியே என்னன்னா இருக்கட்டும், அந்த நண்பன் கூட இருக்கும்போது தான் வந்து நம்ம சகஜமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கக்காஷி தெரிஞ்சார். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.